கர்த்தருடைய பிரசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக சின்ன வயதில் பார்ப்போம். கனமுள்ள பாத்திரம், நம்ம கனமுள்ள பாத்திரம், கனவீன பாத்திரம், ரெண்டு பாத்திரம் இருக்குது. நம்ம கர்த்தருக்கு கனமுள்ள பாத்திரமா இருக்கிறோமா, கனவீனமான பாத்திரமா இருக்கிறோமா தான் முக்கியம். 2 தீமோத்தேயு 2:20-21 பார்ப்போம். ஏசாயா 14:12-15 நீதிமொழிகள் 16:18 பார்ப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை இருக்கக்கூடாது. 7 பாவங்கள், பெருமையினால செய்யும் 7 பாவங்கள் இருக்குது. சினம், இதெல்லாம் மேட்டிமைக்கு அடையாளம். பெருமை கொள்ளவே கூடாது. பெருமையில் ஒன்று கத்தட செய்யறான், எதிர்த்து நிற்கிறாராம். சினம், கோபம் உடனே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம கோபம் தனிச்சு போடணுமா, இல்லைன்னா அதிகமாக போகமாட்டா பிரிவினே உண்டாயிருமா. பாருங்க, உடனே நம்ம பேசிடணும். கோவப்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும், பாவம் செய்யக்கூடாது. கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. நீதிமொழிக்கு 16:5 பார்த்தோம். நீதிமொழி 29:16 கர்த்தருக்கு அருவருப்பான இருக்கக்கூடாது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவருக்கோ என்ன செய்வாங்களாம், கனமடைவாங்க. மனத்தாழ்மை உள்ளவங்க என்ன செய்வாங்களாம், கனமடைவாங்க. அதனால எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. நம்ம தாழ்த்தணும், நம்ம தாழ்த்தணும். தாழ்த்த தான் நமக்கு மகிமை கிடைக்கும், ஆண்டோடைய தயவு கிடைக்கும், ஆண்டோடைய கிருபை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நிர்மூலமாக இருப்பது அவர் சுத்த கிருபை. யாக்கோபு 1:4-6 சொல்லப்பட்டிருக்குது. தாழ்மையில் ஒரு செய்யறான், கிருபை அளிக்கிறார். ஏன்னா இயேசு தன்னைத்தானே சிலுவையில மரண பரிந்து தாழ்த்தினாராம். பார்த்தீங்களா, எப்படி தாழ்மையை குறித்து போட்டிருக்குது. நம்ம தாழ்த்துறோமா, நம்மளே தாழ்த்துறோமா, இல்லையே. ஒன்று எப்பவுமே பெருமை தானே. உலக பிரகாரம் பாருங்க, ஒரு கௌரவம், பிரிஸ்டேஜ், பெருமை பார்க்கணும். ஆனால் அந்த விதத்தில் நிற்கிறது தெரியல. எந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல நம்ம பெருமைப்படுறோமோ அங்கே என்ன செய்கிறார், அந்த கௌரவப்படுற, மகிமைப்படுற, வெக்கப்பட்டு போயிடுவார், இருக்க மாட்டார். அதனால தாழ்மையாக இருக்குந்தா மன்னிக்கணும். நம்ம தாழ்மை இருக்கிறவங்க தான் ஆண்டவர் மன்னிப்பார். சிலுவையை சுமந்து வரணும். நம்ம ஆண்டவர் எடுத்து சொல்லி படிச்சு சொன்னோம். சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்குது. 7 பாவங்கள் நம்மகிட்ட வந்துடும். எப்போ, பெருமை, சினம், பொறாமை, காமம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் என்ன செய்யணும், கனவீனத்துக்குரியதே பாத்திரங்கள். இதெல்லாம் நமக்கு கனவீனம் தான் கொண்டு வரும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா கர்த்தருடைய அறிவிச்சுகளை பின்பற்றி நம்ம நடப்போம். கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென்.